ஹாய் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டாக்டர் செல்லசெந்தமிழ்ச்செல்வன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் எப்போதுமே அறந்தாங்கிலேருந்து பேசுகிறேன்னு சொன்னேன். இந்த முறை காரைக்குடியிலேருந்து பேசுகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, காரைக்குடியில் எனது புதிய கிளினிக் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதாவது கவித்தமிழ் செல்லா கேர் அண்ட் க்யூர் ஹோமியோபதி கிளினிக். நம்ம காரைக்குடியில் பர்மா காலனி பஸ் ஸ்டாப் அந்த இடத்துல இறங்கினாலே அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பின்புறம் நம்ம கிளினிக் ஓப்பன் பண்ணியிருக்கோம். எப்போதும் போல் தினமும் பார்வை நேரம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் காலையில் 10:30லேருந்து 1:30 மணி வரையும் நான் இங்கே பார்க்கலான் இருக்கேன். ஞாயிறு எப்போதும் போல் விடுமுறையும். வழக்கம் போல் அறந்தாங்கியில் உள்ள கிளினிக்கு மாலை 5 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் அதே வழக்கம் போல் நடைபெறும். இங்கே காலையில் காரைக்குடியில் நம்ம புதிய கிளினிக்கில் காலையில் தினமும் வர்றேன். அதனால் உங்களுடைய ஆதரவு அனைத்தும் எனக்கு தரணும்னு கேட்டுக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா, எப்போதும் போல் அனைத்து நோய்களுக்குமே நம்ம வைத்தியம் பார்க்குறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டோன் பிரச்சனை, ஸ்டோன்னா எல்லா ஸ்டோன் தான் சொல்லுவோம். நம்ம பித்தப்பைக்கல், சிறுநீரகக்கல், இது எல்லாமே சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா, ஸ்கின் கம்ப்ளைண்ட்டு, அனைத்து வகையான ஸ்கின் கம்ப்ளைண்ட்டு. தலைவலி பார்த்திங்கன்னா, ஒற்றை தலைவலி, மைக்ரைன், இந்த மாதிரி எல்லாமே பார்க்கலாம். அதே போல் ஆர்த்ரைட்டிஸ், கை கால் வலி, இந்த எல்லாமே பார்க்கலாம். அதே போல் பைல்ஸ் அதிகமாக எங்கே பார்த்தாலும் பைல்ஸ் பிரச்சனை இருக்குதுங்களா, மூலம் சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் நம்ம சரி பண்ணுவோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு ஏற்படுகிற கம்ப்ளைண்ட்டு, அதாவது அனைத்தும் பிஐடியாக இருக்கட்டும், பிசிஓடியாக இருக்கட்டும், யூட்ரைன் ஃபைபர், அதாவது கர்ப்பப்பை கட்டி, கருமுட்டை கட்டி, இதெல்லாம் சொல்கிறோம்ல, அதாவது வெள்ளப்படுதல், இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க, அவங்க எல்லாருக்குமே நம்ம ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் தான் நம்ம போடுறோம். அதையும் அறந்தாங்கியில் கொடுத்த மாதிரியே இங்கேயும் நம்ம காரைக்குடியில் அனைத்து நோய்களுக்கும் சிறப்பான முறையில் ஹோமியோபதி வைத்தியம் தான் நம்ம கொடுக்குறோம். அனைவரும் அன்பும் கலந்து ஆதரவும் தரணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.